இந்தியாவோட சார்புல கலந்துக்கிற பேட்கரை சாப்பிட திருடன்னு சொல்லி அங்க இருக்கிற சாம்பியன் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள சுத்தி இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நடக்கிற போட்டியில நம்ம பேட்கர் அவனை நாக் அவுட்ல ஜெயிச்சிடுறாரு. அதே நேரம் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நம்ம பேட்கரை கூட்டத்தால பேட்கருக்கு ஆப்போனண்டா இருக்கக்கூடிய ஆளு விளையாடுறத பார்க்காமலே அவர் போயிடுறாரு. இதனால அவரோட கோச் ரொம்ப கோவமாயிறாரு. அடுத்த நாளே நம்ம பேட்கர் அந்த போட்டியிலையும் தோத்துறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம பேட்கரை இன்னொரு ஒலிம்பிக்ஸ்ல செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லி தகவல் வருது. இது சந்தோஷமா அவர் கோச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா நீ தவறு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே வாக்குவாதமும் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல எதிர்நாட்டு படைகள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல பேட்கரோட ஃப்ரெண்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. கண்ணு முழிக்கிற பேட்கர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரோட ஜெனரலை எனிமின்னு நினைச்சு அட்டாக் பண்றாரு. ஆனா இந்தியாவில இருக்குன்னு சொன்னோடனே அவர் சந்தோஷமா படுறாரு. ஆனா அவர் உடம்ப தூக்க முடியல. என்னன்னு பார்த்தா அந்த போர்ல அவர் உடம்புல பல குண்டுகள் பாஞ்சிருக்கு. அதனால இடுப்பு கீழே வேலை செய்யுதுன்னு நினைக்கிறாரு. அடுத்தது என்ன நடந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.